Hey, hi, hello, welcome to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஷிஸ் ஆர்டிஸ்ட்ரி. ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இவங்களுக்கு இந்த HD ப்ரோ ரிசப்ஷன் லுக் எப்படி பண்ணுன்றதா பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து எப்போயுமே ஆயிலாக தான் இருக்கும். ஆனால் இந்த டேயில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாகவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது வெட் வைப்ஸில் எடுத்து நல்லா டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் ஒரு பிரைட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் லென்ஸ் போட்டுருங்க. ஏன்னா லென்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னா உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ லென்ஸ் போட்டுட்டு ஹேர் ப்ரெப் ஆர் ஹேர் டூ சம்திங் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இரிட்டேஷன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து லென்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக் பிராண்ட்லேருந்து இவங்களுக்கு பியூர் ஹேசல் ஷேட் தான் எடுத்து போடுறேன். இவங்களுக்கு போட்டிருக்க லென்ஸ்னாலே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் மற்ற லென்ஸை விட இது. ஸோ அதனால தான் நான் ஒரு குட் ஆப்ஷனாக வந்து ஃப்ரெஷ் லுக் லென்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் எப்போயுமே லென்ஸ் போட்ட அப்புறம் நான் ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடான லுக்கு கிடைக்கும். அண்ட் ஸ்கின் வந்து உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக மேக்கப் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணியே தீரணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க அது. இப்போ ஷீட் மாஸ்க் எடுத்ததும் பேலன்ஸ் இருக்கிற சீரம்ஸை நல்லா நான் உங்கள் ஸ்கின்னில் வந்து பெனிட்ரேட் ஆகிற மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிறேன். தென் பேலன்ஸ் இருக்கிறது நெக்லேயே நான் அப்ளை பண்ணிவிட்டு இயர்ஸ்லேயே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு குட் டச் கொடுத்துக்கிறேன் மசாஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப்பில் ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுளான வே. ஸோ ஐப்ரோ, ஐ மேக்கப் அண்ட் பேஸ் மேக்கப் அண்ட் லிப்ஸ் இந்த மாதிரி ஆர்டரில் தான் நான் மோஸ்ட்லி போவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ஐப்ரோவை நல்லா கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு பிஎஸ்சி பொமேட்லேருந்து நான் எடுத்து அவங்களுக்கு ஐப்ரோ லைன் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ ரொம்பவும் ட்ராமேட்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டண்ட்டானது நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் நேச்சுரலாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே அங்கேயும் ரொம்ப பட்டையாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். 2 ஐப்ரோவும் நான் ஃபில் பண்ண கையோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் இவங்க ஷேடில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் இந்த கன்சீலர் எடுத்துருக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டிலையும் சரி மெப்ளின்லையும் சரி 2 ஷேட் வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணிவிட்டு கையோட நல்லா நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீல் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு க்ளீனான ஐப்ரோ நல்லா தெரியும். தென் வந்து இவங்களுக்கு நான் கொஞ்சம் வெட் பிளெண்டரை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா திட்டாக கேக்கி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாலோடு பை நான் அப்படியே அவங்களுக்கு ஐ மேக்கப்பும் முடிச்சிடலான்னு ஐ பேஸ்க்கும் நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் மெப்ளின் ஏஜ் டிவைன் கன்சீலர் எடுத்து இவங்க ஷேடான கேரமல் ஷேடு எடுத்து அவங்க கண்ணில் வந்து நல்லா போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஷ்ஷாலேயும் பிளெண்ட் பண்ணுவேன், தென் பிளெண்டராலேயும் பிளெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் லுக்காக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கும். தென் அதுக்கு மேலே இவங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டர் ஷேட் கொஞ்சம் கொடுக்குறனால கலர்ஸ் நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும். அதையும் நல்லா வெட் பிளெண்டர்லேயும் ப்ரெஷ்லேயும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ண கையோட ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து நல்லா ஐஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணுறனால அவங்களுக்கு ஐ மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்க போகுது. இப்போ நம்ம ஐ ஷேடுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பேஸ் ஷேடாக ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து நான் 2 கண்ணுலேயும் வந்து நல்லா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ் கொடுத்த கையோட நான் க்ரீஸ் லைனும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் 2 கண்ணுலேயும். க்ரீஸ் லைன் முடித்த கையோட நான் இன்னொரு ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் ஒயினிஷ் ப்ரௌன் ஷேடில் வர்ற மாதிரி ஒரு கலரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ண தான் ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ எனக்கு தேவையான கலர் வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் போகிற மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐ மேக்கப் யூஸ் பண்ணியிருக்கிற பேலட் பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டிலேருந்து தான். ஸோ என்ன வேரியன்ட் சொல்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நான் இந்த ஷேடான ஷிமரி ஷேடு எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெஹெங்கா தான் போட போகிறாங்க. ஸோ லெஹெங்கா தான் ரொம்ப நேரம் போட போகிறனால எல்லா மேக்கப்புமே அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஐ ஷேட்ஸ்லாம் முடிஞ்சது இவங்களுக்கு ஃபேஸஸ் கேனடாலேருந்து ஐலைனர் நான் கோட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் தின்னான லைனாக தான் கோட் பண்ணிக்கிறேன். தென் ஐலாஷஸ் வந்து நல்லா கேர்ள் பண்ணி வெட்டுக்கிறேன் 2 சைட்லேயும் நல்லா வால்யூமாக தெரியறதுக்காக. அதுக்கு மேலே கொலாஜல் மஸ்காரா நான் வால்யூமாக தெரியறதுக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் கொஞ்சம் ஐலாஷஸ் எடுத்து அவங்க சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இவங்களுக்கு மாய்ஸ்சரைசரில் ஜெல் மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது நியூட்ரிஜினாலேருந்து நல்லா ஒரு வார்ம் அப் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இவங்களுக்கு நிவ்யா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற ப்ரஷ்ஷால்.
ஸோ ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு கையாலையும் நல்லா மசாஜ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் வார்ம்னஸ் கொடுத்து மெல்ட் பண்ண வைக்கிற மாய்ஸ்சரைசரை. இப்போ நான் இவங்களுக்கு லிப் பாம் போட போகிறோம். லிப் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதனால லிப்ஸும் ஹைட்ரேஷனாக இருக்கணும், நம்ம ஸ்கின் எவ்வளோ ஹைட்ரேஷனாக இருக்கும் அதுக்காக லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் ப்ரைமருக்கு இவங்களுக்கு ரெனியிலேருந்து பாலிவுட் ஃபில்டர்னு ஒரு ப்ரைமர் இருக்குது, அதை நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் இவங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரிசப்ஷன் லுக்குன்றனால கொஞ்சம் நல்லாவே க்ளாஸியாக இருந்தால் தான் ரிசப்ஷன் லுக்குக்கு நல்லாயிருக்கும். ப்ரைமர் போட்ட 1 மினிட்க்கு அப்புறம் இவங்களுக்கு நல்லா ஆரஞ்சு கேரக்டர் எடுத்து எங்கெல்லாம் இவங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கோ, கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் பிளெண்டரால் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இவங்க ஷேடான மெப்ளின் ஏஜ் ஈவன் கன்சீலர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் அவுட் ஆக்குறேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் ப்ராசஸ்க்கு இவங்களுக்கு நான் மேக் அண்ட் ஹூடா பியூட்டி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி இவங்க ஷேடை விட 1 ஷேட் லைட்டராக தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஆக்சிடேஷன் ஆனதுக்கப்புறம் இவங்க ஷேடுக்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஆகும். ஸோ இது மட்டும் ஒரு பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே பிரைடை விட 1 ஷேட் மட்டும் லைட்டராக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்ததும் இவங்க ஷேடுக்கே வந்துடும். இப்போ ஒரு நல்ல வெட் பிளெண்டர் எடுத்துக்கிறேன், லைக் வெட் பியூட்டி பிளெண்டர் எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா ஈவன் அவுட்டாக உங்களுக்கு வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்னோடய ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க என்கிட்ட தான் மேக்கப் புக் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே பேசி சிரித்து ஃபன்னாக தான் மேக்கப் ப்ராசஸ் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் அப்பப்போ அவங்க வந்து சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்க பேசிக்கிட்டே இருந்தனால அங்கங்கே அகெயின் வந்து மேக்கப் ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகிறதுக்குள்ளே லைன் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபாலோட் பை நான் நெக்லேயும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டதுமே நெக்குக்கு போட்டுருங்க எப்படியும். ஸோ நெக்குக்கு போடாமல் நீங்கள் டேரெக்டாக ரொம்ப நேரம் கழித்து போட்டிங்கன்னா அந்த பிரைடுக்கு வந்து என்ன ரொம்ப கலர் ஆக்கிட்டீங்களோ ரொம்ப இதாகிட்டிங்களோ அவங்களுக்கு வந்து ஆன்ஷியஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்டெப் முடித்ததுமே நான் இவங்களுக்கு ஹைலைட்டிங் ஷேடாக நான் மெப்ளின் ஏஜ் ஈவன் கன்சீலர் எடுத்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ. ஸோ இந்த கன்சீலர் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கன்சீலர், நல்லா ஒரு ஹை கவரேஜும் கொடுக்கும். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு வந்து ஷேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோணுனால ஸ்விஸ் பியூட்டிலேயே இருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஷ்லேயும் பிளெண்டர்லேயும் ரெண்டுத்துலேயும் நான் பிளெண்ட் பண்ணிப்பேன் நல்லாவே. நீங்கள் மேக்கப்பில் எவ்வளோ பிளெண்டிங் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸான லுக் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல நீங்கள் ப்ரஷ்லேயும் சரி, ஆல்சோ உங்களுக்கு மேக்கப் பியூட்டி பிளெண்டர்லேயும் சரி பார்த்து கொஞ்சம் நல்ல பிராண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஓவராலாக இவங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண கையோடு நான் இவங்களுக்கு மேக்ஸோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது, அதை நல்லா ஐ மேக்கப் மட்டும் கவர் பண்ணிவிட்டு நான் நல்லா போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அகெயின். இது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்கும், எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த செட்டிங் ஸ்ப்ரேனால். எப்பயுமே க்ரீஸ் லைன் வந்து கண்ணுக்கீழே ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கணக்கில். பவுடர் செட் பண்ணதும் நான் இவங்களுக்கு ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ப்ளஷ் அப்ளை பண்ணதும் இவங்களுக்கு வந்து ஃபேஸ் லுக் வந்து நல்லா கொஞ்சம் எடுத்து காட்டும். தென் நிக்ஸ் பேலட்லேருந்து இவங்களை விட ஒரு 3 ஷேட் டார்க்கரான கான்டோரிங் எடுத்து ஸோ எங்கெல்லாம் இவங்க ஃபேஸ் ஷேப்புக்கு கான்டோர் பண்ணணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கான்டோர் பண்ணதுமே நான் ஹைலைட்டிங் ப்ராசஸ் போடுறேன். ஹைலைட்டிங்க்கு பெக்காலேருந்து நான் ஹைலைட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், பவுடர் ஹைலைட்டர். எப்போயுமே நீங்கள் ரிசப்ஷன் லுக் போகிறீங்கன்னா பிரைட் வந்து மேட் லுக் கேட்குறாங்கன்னா மட்டும் நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து எங்கே உங்களுக்கு ஆக்னி ரொம்ப இருக்கோ அந்த சைடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி ஹைலைட்டர் நிறையாவே போட்டால் உங்களுக்கு க்ளாஸி லுக் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் லிப்ஸுக்கு மெப்ளின் சூப்பர் ஸ்டேலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேட் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணக்கப்புறம் நான் லாஸ்ட்டு டச்சப் ப்ராசஸாக லைட்டாக ஐலைனர் வந்து அகெயின் ஐலாஷுக்கு மேலே நான் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு கேப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடும். ஸோ லோவர் லேஷ் லைனுக்கு ஸோ மேலே போட்ட நம்ம ஒரு ஐ ஷேடுக்கு ஏற்ற மாதிரியே அதே டார்க் ஷேட் எடுத்து நான் கீழேயும் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேம்பர் காஜல்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா டார்க் அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக. எப்பயுமே நீங்கள் ஐ மேக்கப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ மேக்கப் பண்ணுவீங்க இல்லையா, காஜல்ஸ் அண்ட் லோவர் லேஷ் லைன்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையாலேயே நீங்கள் தொட்டிங்கன்னா பேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே அச்சு படுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கை அச்சு படுறது இல்லாட்டி அங்கே மட்டும் ஒரு மாதிரி பேச்சஸாக தெரியுது, அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு காஜல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன், ஐ வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியறதுக்காக. தென் லோவர் லேஷ் லைன்லையும் நான் மஸ்காரா நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கீழேயும் மஸ்காரா போடும்போது உங்களுக்கு ஐஸ் வந்து நல்லா எடுத்து காட்டும். இது ரிசப்ஷன் லுக்குன்றதுனால நான் இன்னர் கார்னர்லையும் லைட்டாக ஒரு ஷிமரி ஷேடு எடுத்து கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து பாப் அவுட் ஆகி அழகாக தெரியறதுக்காக. ரிசப்ஷன் லுக்னால் நீங்கள் இந்த இது பண்ணலாம்.
ஸோ நீங்கள் இது டோட்டலி உங்களோட ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். இது உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், ஆர் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், நீங்களும் எங்ககிட்ட மேக்கப் புக் பண்ணிக்கணும் ஆர் கிளாஸ் என்கொயரிஸ் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா ஐடியும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுலேருந்து பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப்லேருந்து பார்த்து பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நிறையாவே காம்ப்ளிமெண்ட்டாக ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் மேக்கப் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏசிலேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கின் உள்ள வந்து மெல்ட் பண்ணி மேக்கப்ஸில் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக காட்டுறதுக்காகவும் லாங் ஸ்டே இருக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும். மேக்கப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறோம். ஜுவல்ஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பாக சவுத் இந்தியன் கேர்ள்ஸுக்கு பொட்டு இல்லாமல் இந்த லுக் கம்ப்ளீட்டே ஆகாது இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு ரிசப்ஷனுக்கு லெஹெங்காக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் பொட்டு வைக்கிறோம். ஸ்டோன் பொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் வந்து ப்ராப்பராக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஹெச்டி கேமராஸ்லாம் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குட்டியாக வைக்காமல் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறோம். ஸோ நார்மலாக இது வந்து அவங்களுக்கு லுக்குக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ஓவரால் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து எந்த மாதிரியான மேக்கப் அண்ட் கண்டென்ட்டில் வேணுன்றதையும் நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து மேரேஜ் ஆகி போகும்போது நாங்கள் தான் மேக்கப் பண்ணியிருக்கோன்றது ரொம்பவே ஹாப்பியான விஷயம். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்போ மேரேஜ் ஆகும்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய்னு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கொஞ்சம் லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா யார் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ண போகிறீங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் பண்ண ரெடியானு மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Bye bye.